சமூகத்தில் ஜெபிப்பதற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை விசேஷித்துக் கொள்ள உதவி செய்தி. ஆமாண்டவரே, எங்கள் சபையில் எத்தனையோ பிள்ளைகள் வியாபாரத்தின் ஆசீர்வாதத்துக்காயும் மேன்மைக்காயும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காயும் ஆண்டவரே அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்காயும் முன்னேற்றத்துக்காயும் காத்திருக்கும் பொழுது என் ஆண்டவர் அதை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷ முயற்சிகள் வீணப்பா, மனுஷ யோசனைகள் வீணப்பா. கர்த்தர் ஒருவர் தான் எங்களை உயர்த்துகிறவர், எங்களுக்கு புது புது திட்டங்களை தருகிறவர், புது புது உயர்வுகளை தருகிற வழிகளை தருகிறவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த வழியில போகணும், எப்படி இதை செய்யணும்னு ஆலோசனை ஞானத்தையும் கொடுக்கிற கர்த்தர், உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட எங்களை ஆண்டவரை நீர் உணர்த்தி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தாரும். வரவேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நீ கலங்காதே மகனே. அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நிச்சயமா நம்மளை மேன்மையை வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை. ஆமென். விசுவாசம் தான் வாழ்க்கை. ஆமென். போன மாதம் அல்ல, நேற்று அல்ல, இன்றைக்கு அல்ல, நாளைக்கு இந்த ராத்திரி கர்த்தர் நம்மளை நினைக்கணும். ஆமென். சென்று பலமா கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஆமென். கையிடும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கரங்களை தட்டி பலமா. ஆமென். ஓ கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. பலமா. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கரங்களை தட்டி பலமா. ஆமென். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. சென்று பாடுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுவோமா? சொல்லுங்க. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கரங்கள் தட்டி பலமா. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பலமா. வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். பாடுவோம். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. என்னை கர்த்தர் என்னை மேன்மையாக. ஆமென். உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக. சொல்லுங்க. ஓ சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். பாடுவோம். கலங்காதே மனமே. வாயை திறந்து சொல்லுங்க. ஓ கர்த்தர் என்னை மேன்மையாக என்ன மேன்மையா வைப்பார். பலமா கரங்களை தட்டி. ஆமென். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடு. எனக்காக என் தேசம் முழுவதும் மழை பொழியும். எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேல். ஆமென். சொல்லுங்க. பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர். வாயை திறந்து சொல்லுங்க. ஓ பிறருக்கு நானும் கடன் கொடுக்க
கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மை வைப்பார். நீ கலங்காதே. சொல்லுங்க, இந்த வருஷம் மேன்மையா வைப்பார். கலங்காதே மனமே. பல்லமா ஹல்லேலூயா. கரங்களை ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரம். ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. Come on. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. அறிக்கை பண்ணுங்க, வாயை திறந்து. 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. பலமா வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆமென். எல்லா வாதைகள் நீக்கி. ஆருயிரே சொல்லுங்க பாபோ. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம். Come on. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. உள்ளத்தின் ஆழத்துல 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. மகிமைப்படுத்தி சொல்லுங்கள். என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. பாடுவோம். மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை. சொல்லுவோம். ஆருயிரே ஆருயிரே காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல். அதான் நீங்க அவருக்கு கொடுக்கிற மகிமை. என்னை அதிசயமாய் 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருஷம் நிச்சயமா என் விளக்க, என் வியாபாரத்தை ஏற்றுவார். விளக்கை ஏற்றுகிற தெய்வம். ஸ்தோத்திரம். என் இருளை அகற்றுகிற தெய்வம். பயத்தை அகற்றி வெற்றியை கொடுக்கிற தேவன். சொல்லலாமா? என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. பாடுங்க. என் இருள் ஏற்றினீரே, என் இருளை அகற்றி. ஒரு முறை. ஓ என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை. கமான் சொல்லுங்க. ஓ எதிரிகள் உங்கள் முன்பாக. சொல்லுங்க இன்னொரு முறை. எதிரியின் கண்கள் முன்பாக, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய். ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம். நல்ல கரங்களை தட்டி ஆருயிரே ஆறுதலே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என்ன அதிசயமா நடத்துறீங்க.
நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. அல்லவா, உள்ளங்கைகளில் என்ன வரைஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரன் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரன் தாசன் என்றீரே. காத்து வந்தி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதிசயமாய் 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. அப்படியே எழுந்து நிப்போமா, ஆண்டவரை மகிமைப்படுத்தி. அருளீரே ஆறுதலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நல்லா அவரை ஆராதிங்க. ஆருயிரே, என்ன மேன்மையா வைக்கிற கர்த்தர், என்ன உயரத்துல கொண்டு போய் வைக்கிற கர்த்தர், சத்துருக்கள் வெட்கப்படும்படி என்னை உயர்த்துகிற தெய்வம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம், ஆயுளெல்லாம் காப்பவரே. சாட்சியா சொல்லுங்க. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்தி. நல்லா உணர்ந்து சொல்லுங்க. அதிசயமா அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்தி. வாயை திறந்து சொல்லுங்க. 10,000 ஸ்தோத்திரம் உமக்கு. 1000 ஸ்தோத்திரமே. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? என் விளக்கு அவர் ஏற்றுகிறவர். தாவீது சொன்னார், என்ன ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே, என் கைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாபேஸ் ஜெபம் பண்றான், ஆண்டவரே கர்த்தாவே தேவனே என் எல்லையை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெருகச் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சகோதரருக்குள்ள கனத்தை பெற்ற யாபேசா தேவன் அவன் ஆசீர்வதிச்சார். தேவனே என்னை ஆசீர்வதியும். அவன் சொன்னா, என்னை ஆசீர்வதிங்க. தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தாராம். தேவன் அவன் கேட்டதை கொடுத்தாராம். என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நேரம் நல்ல கர்த்தரை ஒரு 2 நிமிஷம் ஆராதித்து விட்டு நல்ல ஜெபத்துக்குள்ள போக போறேன். இந்த வருஷம் என்ன நினைக்கணும் ஆண்டவரே. உள்ளங்கைகளில் என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறீங்க. நீ என் தாசன்னு சொன்னீங்க, உன்னை எப்படி மறப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. என்ன மறக்காம ஆண்டவர் சொன்னார், எருசலேம்ல என்னாலும் உனக்கு ஒரு விளக்கு இருக்குன்னு சொன்னார் தாவீதுட்ட. கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டார். என் ஆசீர்வதிக்கிறவர் எனக்கு ஒரு விளக்கை ஏற்றி என் இருள் அகற்றுவார். என் வியாபாரத்துல என்ன இருள் இருந்தாலும், என் பினான்சியல்ல என்ன இருள் இருந்தாலும், என் பொருளாதாரத்துல எந்த இடத்துல நான் சறுக்குனாலும், நீங்க கேளுங்க, என் சூழ்நிலை மாறல. 4 வருஷம் மாறல, 5 வருஷம் மாறல, கடந்த வருஷம் மாறல, ஆனா இந்த வருஷம் இன்னைக்கு மாறும். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் இந்த இரவு அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆண்டவரே, உன்னை என் பிள்ளைகளை கொண்டு ஆசீர்வதிங்க, இல்லைன்னா என் கணவனை கொண்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன கொண்டு ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை, என் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. சொல்லுங்க, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றி. எதிரியின் கண்கள் முன்பாக, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய். Come on, sing it with me. எதிரியின்
கண்கள் முன்பாக எத்தனை பேருக்கு தலைய கத்தர் உயர்த்தணும்? ஆருயிரே ஆருயிரே ஆருதல் ஆயுளெல்லாம் காக்கிறவரே சொல்லுங்களே. ஆருயிரே ஆருதலே ஆயுளெல்லாம் காப்பவரே இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே. நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். நன்மைகளை நினைக்கிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம், இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜா என் தேவனாம் கர்த்தரே. நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். செய்த நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே இயேசுவே சேர்ந்து பாடுவோம். இயேசுவே இயேசுவே என் ஆசீர்வதிக்கிறவர் அவர்தானே. இயேசுவே கூப்பிடுங்க அவர் நாமத்தை. ஓரபலரதரபா சுவே நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா நன்மைக்காய் அளவில்லா நன்மைக்காக இயேசுவே இயேசுவே come on இயேசுவே நன்றி ஸ்தோத்திரம். இம்மட்டில் நடத்தினதுக்காக முதலாவது நன்றி சொல்லுங்க. அன்பிற்காக நன்மைக்காக சொல்லுங்க. அளவில்லாத நன்மைக்காக அளவில்லா நன்மைக்காக திருக்கரம் என்னை தாங்கி ஆண்டவரே, திருக்கரம் என்னை தாங்கி எல்லா கடும் பிரச்சனைகளிலும் கடும் பிரச்சனைகளில் ஒரு நாள் பின்னோக்கி அல்ல முன்னோக்கி ஆண்டவரே செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் கட்டாயம் நன்றி சொல்லியாகணும். திருக்கரம் என்னை தாங்கி எத்தனையோ பிரச்சனையில முன்னேறி செல்வதற்கு எல்லாரும் சொல்லுங்க. பலத்தை தந்ததற்காய் பலத்தை நீ உண்மையா சொல்ல முடியுமா? அந்த நாமம் இயேசு இயேசுவே ஆசீர்வதிக்கிற நாமம் அல்லவா? உண்மையாய் சொல்லுவோம் இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க. நன்றி நாதா நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் இதுவரைக்கும் எனக்கு செய்த அளவில்லா அன்பிற்காய் அளவில்லாத நன்மைக்காய் ஓ நன்றி நன்றி நாதா. அளவில்லாத அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் கிரவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் ஆண்டவரே தள்ளினவர் மத்தியில் ஆயத்தப்பட்டு
பந்தி ஆயத்தப்படுத்தி. சொல்லுங்க, என் அன்பாய் கனம் பண்ணினவரே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் ஆண்டவரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை அன்பாய் கனம் பண்ணினவரே. அன்பாக கனம் பண்ணி அந்த நாமத்தை தொழுது கொள்வோம். இயேசுவே, இயேசு. தொழுது கொள்ளலாமா? ஓயே, அவர் நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக. அவர் நாமம் மட்டுமே தொழுது கொள்ளப்படத்தக்க நாமம். சொல்லுங்க, அளவில்லாத அன்பிற்காக, என் மேல வைத்த முடிய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அளவில்லாத நன்மைக்காக, நன்மைக்காக. சொல்லுங்க, தலைகளை உயர்த்தி அந்த நாமத்துக்கு நன்றி சொல்லி, இதுவரைக்கும் கர்த்தாவே எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது வழியை காட்டுவார், புது வழியை திறப்பார். இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய வழியை உங்க பிசினஸ்ல திறப்பார். அவர் நாமத்தை உட்கார்ந்த வண்ணமாய் எங்களோடு கூட நின்ற வண்ணமாய் தொழுது கொள்ளுங்கள். சொல்லுங்க, அந்த நாமம் தான் என்ன கனம் பண்ணின நாமம். சொல்லுங்க, என்ன கனம் பண்ணினீங்களப்பா. எதிர்க்கிறவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் மத்தியிலும், என் அற்பமா தள்ளினவங்க மத்தியில, இவனாலெல்லாம் என்ன செய்ய முடியும்னு நினைத்தவர்கள் மத்தியில என்ன கனம் பண்ணின கர்த்தர் அல்லவா. சொல்லுங்க, என்ன கனம் பண்ணீங்களே, என்ன மறக்காம இருந்தீங்களேப்பா. இதுவரைக்கும் நம்ம நீங்க மறக்கவே இல்லை. இதுவரைக்கும் என்ன தாங்குனீங்க ஆண்டவரே. எங்க வியாபாரத்தை தாங்குனீங்க ஆண்டவரே. எங்க வருமானத்தை தாங்குனீங்க ஆண்டவரே. எங்களை போஷிக்கிற தேவனா இருந்தீங்க ஆண்டவரே. எங்க கணவன்மார்களுக்கு, எங்க வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வருமானங்களை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க சபையில செய்கிற வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. புதிய ஆலோசனைகளை கொடுப்பார், புதிய வழிகளை திறப்பார். இதற்காகவே இன்றைக்கு விசேஷமா ஜெபம் பண்ண வந்திருக்கோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய வியாபாரங்கள் செழிக்கணும். இந்த பட்டணத்தில் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய வியாபாரம் செழிக்கணும். சபைகளில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வியாபாரங்கள் செழிக்கணும். யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அப்படியே வியாபாரங்கள் எல்லாம் கர்த்தர் செழிக்க பண்ணணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு குறு வியாபாரிகளை தேவன் ஆசீர்வதிக்கணும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ள இந்த பட்டணத்தை சந்திக்கிற அளவுக்கு வியாபாரங்களை தேவன் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். முழங்கால் போடுகிறவர்கள் முழங்காலிலே நின்று, முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய இந்த வியாபாரிகள் ஜெபத்தில் முதல்ல நம்மளுடைய நோக்கம், இந்த வியாபாரிகள் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது எதனாலனா, நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சிறு தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறீங்க, நிறைய சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, மற்றவங்கள்ட்ட போய் வேலைக்கு செய்கிறவங்களும் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு சொந்த தொழிலை கொடுத்து அதில் ஒரு உயர்வை கொடுக்கணும்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவரை கனம் பண்ணி, ஆண்டவரே இந்த பிஸ்னஸில் ஸ்தோத்திரம். ஒரு சிலர் நீங்கள் வழக்கமாக ஜெபத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம், சிலர் வியாபாரிகள் கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். அப்போ அவரை கனம் பண்ணி வந்ததுனால என்ன ரிசல்ட் கிடைக்குமா? அந்த வியாபாரிகள் கூட்டத்துக்கு வந்ததுனால அவரும் நம்மளை கனம் பண்ணுவார். எப்படி கனம் பண்ணுவார்? முதல்ல பாட்டு பாடணும் இல்லையா? கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமா மேன்மையா வைப்பார். அதனுடைய உச்சக்கட்ட பிளஸ்ஸிங் என்னன்னா, நீ அநேகருக்கு கடன் கொடுப்ப. அதுதான் ஒரு என்ன, நம்மளுடைய வியாபாரத்தில் ஒரு ஃப்ளோ இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? இல்லைன்னா வியாபாரத்துக்கு அங்கே கடன் வாங்குவோம், கடன் அடைப்போம், இதுதான் நமக்கு நடக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை கனம் பண்ணி நான் வந்திருக்கிறேன்,
என் சொந்த பலத்தில் இந்த வியாபாரம் பண்ண முடியாது, எனக்கு அதுக்கு உங்கள் கிருபை வேணும், உங்கள் உதவி வேணும், உங்கள் ஒத்தாசை வேணும்னு சொல்லி அவரை கனப்படுத்தி வந்திருக்கிறதுனால இந்த வருஷம் கர்த்தரும் நமக்கு திரும்ப என்ன பண்ணுவார், நம்ம வியாபாரத்தை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து 2 வார்த்தை பேசுங்களேன். ஆண்டவரே, உங்களை இல்லாமல் எனக்கு உயர்வு இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த தொழிலில் விருத்தியை கொடுக்கறது கர்த்தர் தானே, அந்த தொழிலை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தானே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த வியாபாரத்தில் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நிறைய ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் கவனமாக கேளுங்க, வேதத்தில் நிறைய தொழில்கள் செய்தாங்க. ஆடு மேய்த்தல், மந்தையை மேய்ச்சாங்க, தேன், ஸ்தோத்திரம், எண்ணெய் வித்தாங்க, பிசின் தைலம், இரும்பு, லவங்கம், வசம்பு, கூடாரம் பண்ணுகிற தொழில். இதெல்லாம் எசேக்கியேல் 27, 17, 27, 19 வாசிக்கிறோம். இதெல்லாம் வேதத்தில் நிறைய இன்னும் தொழில் செய்தார்கள். அந்த தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வரத்துக்கு தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்மளும் சில தொழில் செய்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும், கரத்தை உயர்த்தி, நீங்கள் தொழில் செய்கிற அந்த வலது கரத்தை உயர்த்தி காம்பிங்க, ஆண்டவரே என் கையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் கையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் கையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பாக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். போன வருஷம் இல்லையா, நிறைய வியாபாரம் பண்ணுற பிள்ளைகள் இருக்கீங்க. உங்களோட பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு? பிஸ்னஸ் பண்ணவங்க சொல்லுங்க, நல்லா இருந்ததாப்பா? நல்லா சூப்பராக இருந்ததா? வீணும் சொல்லுங்க, நல்லா இருந்தது. நீங்கள் ஓரளவுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். பிரதர் மோகன் சொல்லுங்க, பிஸ்னஸ் பரவாயில்லையா? நல்லா இருந்தது. ரைட்டு. அப்போ இந்த வருஷம் ஆண்டவரை கனப்படுத்தி வந்ததுனால சிலருக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஆனால் சொல்லத்தக்க மாதிரி ஒரு ஆசீர்வாதம் அதில் இல்லை. எடுத்து வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து உங்க வாசிக்கலாம் சத்தமாய். ரோமர் 12 வசனம் 4. ஏனெனில் ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும், ஆமென், அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர், ஸ்தோத்திரம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே சரீரம் தான், ஆனால் நிறைய அவயவங்கள் நமக்கு இருக்கு. கண் ஒரு வேலை செய்து, கால் ஒரு வேலை செய்து, வாய் ஒரு வேலை செய்து, இல்லையா? நம்மளுடைய ஒரு சரீரத்தில் எல்லா அவயவமும் ஒரு வேலையை செய். அதே போல ஒரு சபைக்குள்ளே அநேக வேலை செய்கிற பிள்ளைங்கள் இருக்கிறோம். எல்லாரும் ஒரே வேலை செய்யல, எல்லாம் இங்கே ஒரே பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போல, கருப்பட்டி வியாபாரம் பண்ணலை, இனி என்னென்ன வியாபாரம் இருக்குது நீங்கள் சொல்கிறது, மரம் வெட்டுற வியாபாரம் பண்ணலை, ஆடு மேய்க்கிற வியாபாரம் பண்ணலை, ஃபேன்சி, எல்லாம் வித்தியாசமாக செய்கிறோம். ஒரு சரீரம் எப்படி பல தொழில் செய்கிறதோ அதே போல் ஒரு சபைக்குள்ளே பலதரப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும், வித்தியாசமான தொழில்களை செய்கிற பிள்ளைகளை இன்னைக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். இன்னைக்கு சில தீர்மானங்களோடு கூட நம்ம கடந்து போகலாம். கட்டாயம் இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு 3 மாதத்துக்கு பிற்பாடு நடக்கிற இந்த ஜெபத்தில் அநேகரை கர்த்தர் சாட்சியா நிறுத்த போகிறார். அல்லேலூயா. ரைட். இப்போ நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? முதலாவதாக ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், நீங்க செய்கிற தொழில வேதம் சொல்லுது, சுறுசுறுப்புள்ளவனுடைய கை என்ன பண்ணும், ஆஸ்திய. அப்ப நம்ம வேலை செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், சோம்பலா இருக்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்து இதுல ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே இந்த இடத்துல சுறுசுறுப்புள்ளவர்கள் தான். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வியாபாரத்துல ஸ்தோத்திரம், ட்ரெண்டிங் பிசினஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்தோத்திரம். அந்த ட்ரெண்டிங் பிசினஸ்னா ஆரம்பத்தில் வெள்ளை அடிச்சாங்க, இப்போ அதை இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் டெக்கரேஷன் உள்ள ஒரு வால், ஒவ்வொரு வாலும் ஒவ்வொரு செவரும் ஒவ்வொரு கலர்ல அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா என்ன பண்றாங்க, மெட்டாலிக் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா ஒவ்வொரு செவுத்துக்கும் வித்தியாசமான கம்ப்யூட்டர் டிசைன்ஸ் போட்டு பெயிண்ட் பண்றாங்க. ஒரே வெள்ளை அடிக்கிற தொழில எவ்வளோ ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் பார்த்தீங்களா? அப்போ நம்மளுடைய தொழில ட்ரெண்டிங்கா இப்போ என்ன மார்க்கெட்ல வேல்யூபிளா இருக்கோ, ஜனங்களுக்கு அத்தியாவசியமா தேவை என்னவோ அதை வியாபாரிகள் உணர்ந்து செய்ய விசேஷித்த ஞானம் வேண்டும். ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்ததுங்க, விசேஷித்த ஆவி இருந்துச்சு. கேளுங்க, ஏசப்பா
இந்த வியாபாரத்துல ஏதோ கொஞ்சம் வருமானம் வந்தா போதும், அப்படி இல்லைங்க. விதைக்கும் பொழுதே பெரிய எதிர்பார்ப்போடு இந்த மாசத்துல நீங்க விதைச்சிட்டு போங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ட்ரெண்டிங் பிசினஸ் பண்ண, இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற, ஜனங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல, ஆண்டவரே ஜனங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த போல எனக்கு இந்த வியாபாரத்துல நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. கேட்கலாம் இல்லையா? ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தானே. கரங்களை உயர்த்தி கேளுங்க, கையை கூப்பி கேளுங்க. ஆண்டவரே நான் ஞானத்துல குறை உள்ளவன் தான் ஆண்டவரே. எங்களுடைய நாம செய்யற வியாபாரம் தலைமுறை கட்டுக்கெல்லாம் வரல, நம்ம தான் முதல்ல தொடங்கி இருக்கிறோம். ஆனா நம்ம தலைமுறை இந்த வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசேஷித்த ஞானம் வேணும் ஏசப்பா. இங்க இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, யாராவது ஒருவர் நீங்க ஜெபிக்க ஆயத்தமாகுங்க. அதற்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சபையில வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா எல்லா பிள்ளைகளை போல நாங்க வியாபாரம் செய்யக்கூடாது, எங்க வியாபாரத்துல ஒரு விசேஷம் உண்டாவதாக, அதற்கு ஏற்ற ஞானம் எங்க பிள்ளைகளுக்குள்ள வருவதாக. இதற்காக வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்க சுறுசுறுப்புள்ளவர்களாய் வியாபாரத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். விசேஷித்த ஞானத்தினால் அந்த வியாபாரம் செய்ய அவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கணும். இதற்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா என் தேவன் தாமே ஆண்டவரே, கேட்டதுக்காக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாளில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் இவ்வளவா எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறார். ஒவ்வொருவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சபையில சாட்சியை நிறுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். என் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற மீதியான வேலையை ஆமென். ஸ்தோத்திரம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரைட். அடுத்து வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் நம்ம ஒவ்வொன்றா நம்ம அதை யோசித்துட்டு நம்ம ஆலோசனை பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே சீரியஸாலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற தொழிலை நேசிச்சாதாங்க அந்த வியாபாரம் செய்ய முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட்டு நாளைக்கே பலன் கொடுக்கணும் சொல்லலை. அநேக நாட்கள், அது வருஷங்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம். இந்த ஊழியத்தில் இது ஒரு விதமான ஆண்டவர் வியாபாரத்தின் தேவன் தானே. அப்போ இந்த ஊழியத்தில் 24 வருஷமா நாங்கள் இன்னைக்கு ஊழியம் செஞ்சு வெளியில் போய் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு உடனே இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரல. இதற்கு தேவைப்பட்டது 24 ஆண்டுகள். அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ அப்போ இந்த வியாபாரம், நம்ம செய்கிற வியாபாரம், அதை நம்ம நேசித்தா மட்டும்தான் அதில் ஒரு லாபம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அந்த வியாபாரத்தை முதல்ல நேசிங்க. அதை நீங்கள் எந்த இடத்துல நின்றுனாலும் நீங்கள் வியாபாரம் செய்யலாம். என்ன இப்படி நம்ம நின்று வியாபாரம் செய்கிற நிலைமை ஆயிற்றே அப்படின்னு முறுமுறுக்காதீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. உங்க கடை முழுக்க, நீங்க செய்கிற ஏரியா முழுக்க, நீங்க செய்கிற எந்த ரோட்ல நின்று நீங்க வியாபாரம் பண்ணுனா கூட உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வரணும்னா அங்கிருந்து தேவனுடைய பிரசன்னை இறங்க இறங்க உங்களை தேடி ஜனங்க வருவாங்க. புரியுதுங்களா? அப்போ ரெண்டாவது, நம்ம பண்ணுகிற வியாபாரம் நம்ம நேசித்து செய்யணும். ரெண்டாவது, அந்த வியாபாரத்தில் தேவ பிரசன்னத்தை சார்ந்து கொண்டு செய்யுங்க. நீங்கள் எந்த இடத்துல வியாபாரம் பண்ணினாலும் நல்ல ஆண்டவருடைய பாட்டை என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல போட்டு விட்டு பாருங்க. உங்களை தாண்டி போறவங்க கூட உங்கள்கிட்ட வந்து பொருளை வாங்கிட்டு போவான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிடுவோமா? கண்களை மூடுங்க பார்ப்போம். ஜெபிக்க ஆயத்தம் உள்ளவங்க ஒருத்தர் ஆயத்தமாகுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வியாபாரத்தை நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாபாரத்தை நீங்க சொல்லுங்க, எனக்கு நீங்க கொடுத்த தொழிலை நான் நேசிக்கிறேன் ஏசப்பா. வாய் திறந்து சொல்லலாமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல பிஸ்னஸை கொடுத்துருக்கிறீங்க, இந்த வியாபாரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த வியாபாரத்தை நான் நேசித்து செய்கிற ஆண்டவரே, இதுல வருகிற வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாள் ஃபுல்லா நான் நிக்கிறேன், நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு வரேன், எனக்கு என்ன கிடைச்சது? முறுமுறுக்க வேண்டாங்க. 24 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் நான் போட்ட அந்த ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டதற்கு உண்டான பலனை இப்ப நாங்க பார்க்கிறோம். ஸோ வியாபாரத்துல என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடாதீங்க. ரெண்டாவது, வியாபாரத்துல முறுமுறுத்துறாதீங்க. இதற்காக நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம்.
ஆமென். அருமையான இந்த மாலை வேளையிலும் கூட தகப்பனே நன்றி இயேசப்பா. இந்த வியாபாரிகள் கூட்டத்தை எங்களுக்கு விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்து கொடுத்த தகப்பனே ஆமென். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மிடத்திலே நம்பி வந்திருக்கிற இயேசப்பா, நீர் ஆலோசனையின் தேவனாய் இருந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே வியாபாரத்திற்கும் ஆண்டவரே பிசினஸ் செய்கிறதற்கும் தேவையான நல்ல ஆலோசனைகளையும் ஆண்டவரே இடத்திற்கு ஏற்றபடி ஆலோசனைகளை நீர் கொடுப்பீராக. நாங்க எந்த இடத்துல பிசினஸ் செய்தாலும் எந்த விதமான பிசினஸ் செய்தாலும் தகப்பனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அளவில்லாத அபரிவிதமான ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே நாங்கள் காணும்படி ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக போகிறவர்கள் வருகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு சாட்சியாய் நிற்கும்படி இந்த வருஷத்திலே எங்களுடைய வியாபார ஸ்தலத்தை ஒரு அடையாளமாய் நீர் வைப்பீராக தகப்பனே. இதோ கர்த்தர் வியாபாரத்திலே புதிய காரியத்தை செய்வார், அற்புதங்களை காண செய்வார் என்ற வார்த்தையின் படியாய் தகப்பனே நீர் இந்த வருஷத்திலே எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையினாலே முடிசூட்டுவீராக. எங்களுடைய வியாபாரத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொடுப்பீராக. அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் அதிபதிகளாய் நாங்கள் மாறும்படி உதவி செய்வீராக தகப்பனே. சிறிய தொழில் செய்கிறவர்கள் முதல் பெரிய தொழில் செய்கிறவர்கள் வரை ஆண்டவரே எங்களுடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களுடைய கரங்களின் பிரயாசங்கள் பல மடங்கு ஆண்டவரே ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை போல இந்த வருஷத்திலே நாங்கள் ஆண்டவரே 100 மடங்கள் அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிற இயேசப்பா. எங்களுடைய எல்லைகள் ஆண்டவரே இந்த வருஷத்திலே நாங்கள் நினைக்கிறபடி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்களுடைய வருமானங்கள் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாங்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, கடன் கொடுக்கிறவர்களாய் மாறும்படி ஆண்டவரே எங்களுடைய வியாபார ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய வியாபார பொருட்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எங்களிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறவர்களும் நாங்கள் வாங்குகிற இடத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும்னு ஜெபிக்கிற இயேசப்பா. விசேஷமாக உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு சபையிலும் ஆண்டவரே தகப்பனை பொது இடங்களிலும் சாட்சியாக இருக்கும்படி உதவி செய்வீராக. புறஜாதிகளுக்கு மத்தியில் எங்கள் தலையை உயர்த்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிற இயேசப்பா. வந்த வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே வர முடியாத பிள்ளைகளுக்காகவும் இடத்திலே நாங்கள் வருகிறோம் நிற்கிற இயேசப்பா. இந்த வருஷத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிற இயேசப்பா. யாபேசின் ஜெபத்தை கேட்டு யாபேசை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே எங்கள் எல்லைகளிலே ஆண்டு எங்களுக்கு எதிராக எழும்புகிறது ஒன்று எழும்பாதபடிக்கு ஆண்டு வல்லமையுள்ள கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்கள் முற்றத்திலே ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உம்முடைய கரம் எங்களை காத்துக் கொள்வதாக. தேவ தூதர்களின் பாதுகாப்பு எங்கள் எல்லைகளில் எல்லாம் இருப்பதாக. வியாபார ஸ்தலம் அப்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவரீர் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் தகப்பனே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டது கை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாபாரத்தை நேசித்து செய்யணும், கரங்களை ஆசீர்வதித்து அநேக நாட்களுடைய பிரதிபலனை இந்த ஆண்டு நம்ம காண போறதுக்காய் நம்முடைய முயற்சி எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ரைட்டு. அடுத்து நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, நம்மளுடைய வியாபாரத்துல ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவா பாத்தீங்கன்னா மழை காலத்துல உப்பு விற்க கூடாதுன்னு வாங்க ஒரு பழமொழி இருக்கு. மழை காலத்துல கண்ணை திறந்துக்கோங்க. ஸோ செய்கிற வியாபாரத்துல நமக்கு அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே போல என்ன பண்ணணும், சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நம்ம என்ன பண்ணணும், வியாபாரத்தை செய்யறதுக்கு தேவன் ஞானம் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? எடுத்து வாசிங்க, சத்தமா எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. வசனம் 25 கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 19:25 கடைசி பகுதி. இந்த தொழிலினால் ஆமென். இந்த தொழிலினால் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். அப்ப வாசிங்கம்மா. 19:25 கடைசி பகுதி. இந்த தொழிலினால்
நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். அடுத்த வியாபாரிகள் கூட்டத்துல இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த தொழிலில் நமக்கு என்ன கிடைக்கணும்? நல்ல பிழைப்புனா என்னதுங்க? கரெக்டா சொல்லுங்க, யார் சொல்றான்னு பார்க்கலாம். நல்ல ஆயத்தரங்க, நல்ல லாபம். யாருமே எந்த வியாபாரியும் லாபம் இல்லாம தன் பொருளை தன் கடையில வைக்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவரே இந்த வியாபாரத்துல எங்களுக்கு இந்த வருஷம் நல்ல லாபம் கிடைக்கணும். அல்லேலூயா. யாராவது நட்டத்துக்கு வியாபாரம் பண்றீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. நட்டத்துக்கு வியாபாரம் பண்றோமா? பேசுங்க. அப்ப இந்த தொழிலிலே நமக்கு நல்ல லாபம் உண்டாக வேண்டும். சரியா? ஜெபம் பண்ணிருவோம். அதற்காக கண்களை மூடுங்க பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தொழில்ல என்னுடைய சுய பலத்துல நான் எந்த லாபத்தையும் சம்பாதிக்க முடியாது. ஒரு ஆர்டர் உங்களை தேடி வருதுன்னா ஆண்டவர் அனுமதித்தா மட்டும்தாங்க அது உங்க கைக்கு வரும். சத்தம் பத்தாது. ஒரு தொழில் உங்க கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகுது, ஒரு கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னா கர்த்தர் அந்த ஆளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தாம எந்த மனுஷனும் நம்மளை தேடி வரமாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ரெண்டு கையையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய தொழில்ல ஏன் வியாபாரத்துல எனக்கு இந்த ஆண்டு நல்ல பிழைப்பு உண்டாவதாக, நல்ல லாபம் உண்டாவதாக. ஆண்டவரே இந்த ஆண்டவரே லாபத்துல என் கடனெல்லாம் நான் அடைக்கணும். ஆண்டவரே ஏசப்பா நல்ல வீடு கட்டணும். ஆண்டவரே என்னுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாகணும். ஆண்டவரே கொஞ்சமா செஞ்சிட்டு இருந்த பிசினஸ் உங்களுடைய எல்லைகள் இந்த ஆண்டு விரிவாகப்படணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே யாபேசின் எல்லைகளை விரிவாக்கினவர், உங்க கையை எவ்வளவு தூரம் விரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விரிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவா என்னுடைய எல்லைகளை பெருக பண்ணுங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரத்தை என்ன கூடுமானால், பூமியில் இருக்கிற மணலை என்ன கூடுமானால் அவ்வளவாய் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நல்ல கரங்களை விரித்து கேளுங்க, என்னுடைய வியாபாரம் பிழைப்பு உண்டாகிற வியாபாரமா இருப்பதாக ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல தேவஜனமே, நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு வியாபாரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவன நான் என்ன பண்ணுவேன்? நம்ம தாங்க ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்து இந்த பட்டணத்துல வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கிருபை உண்டாகும்படியாக நம்ம வாய்த்திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கூடுகைக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வியாபாரம் செய்கிறதான ஆண்டவரே வியாபாரத்திற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உன்னுடைய உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உன்னுடையதாக கர்த்தர் நீங்க வாக்கு பண்ணினீங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக வியாபாரம் செய்கிற இடத்திலும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் நாங்க எங்கெங்க எல்லாம் போகிறோமோ அந்த இடமெல்லாம் என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அப்பா உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் செய்கிறதான வியாபாரத்தின் எல்லைகளை இயேசுவின் நாமத்தினால விஸ்தாரப்படுத்தி கொடுப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த வியாபாரத்தினுடைய பெருக்கத்திற்கு தடையா இருக்கிறதான ஆண்டவரே எல்லா சகல சத்துருவனுடைய தடைகளையும் வன் கண்களையும் பொறாமையின் ஆவியின் கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து நிர்மூலம் பண்ணி போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே என் தேவனால் செய்ய முடியாததான அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லைன்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லைகளை பெருக்கி எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தோடு ஆண்டவரே நல்ல ஒரு பிழைப்பு உண்டாயிருக்கும்படிக்கு பிசினஸை ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக, பெருகவே பெருக பண்ணுவீராக சொல்லி உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவன் தாமே அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கிறீர், நீர் எங்கள் தொழிலை பெருக பண்ணுகிறீர், உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர் என்பதை ஆண்டவரே உமக்கு சாட்சியாக ஆண்டவரே இந்த பிசினஸ் காரியங்கள்ல ஆண்டவரே பெருக செய்து புறஜாதிகளுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய முகாந்தரத்தின்
எங்களுடைய முகாந்திரமாக, எங்களுடைய தொழிலின் முகாந்திரமாக ஆண்டவரே நாங்கள் இருக்கிறதான இந்த பட்டணத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்க சுதந்திரமாக்கி கொள்ளுகிறோம் அப்பா. வியாபாரத்தின் நிமித்தமாக அநேகரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பாதைக்கு நேராக திருப்புகிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே ஞானத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே நீங்க ஆளுகை செய்து வழி நடத்துங்க. புதிய கனமகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை இந்த வியாபாரிகள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த வியாபாரிகள் ஜெபத்திலே நீங்கள் பங்கெடுப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த வியாபாரிகள் ஜெபம் இந்த பட்டணத்துக்கும் இந்த சபைக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு நாளையும் விசேஷமாக நியமித்து ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறது நல்லது. ஆமென். இன்னைக்கு விசேஷமாக இந்த வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், சுயதொழில் செய்கிற பிள்ளைகள், குறுந்தொழில் செய்கிற பிள்ளைகள், ஆமென், லேபராக வேலைக்கு போகிற பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். அதனால் வியாபாரத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க பெரிய பெரிய கான்ட்ராக்டுகளுக்கு ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கவனை பார்க்கிலும் சபையில் இருக்கவங்க தான் ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென். ஏன்னா ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மகிட்ட இருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார்னு பைபிள் சொல்லுது. அவர் நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். இது யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை. நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் ஆசீர்வாதமா இல்லைன்னா அது என்னுடைய தவறு. அது அதனால வசனத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்மோடு கூட ஒரு சில வசனங்களை கொண்டு இந்த வியாபாரத்துக்கான ஆலோசனைகளை தேவன் நமக்கு இந்த ராத்திரி கொடுப்பாராக. உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. புக் ஆஃப் டியூட்டரானமி, உபாகமத்தின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 8, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர், பெலனை உனக்கு கொடுக்கிறவர், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். தேவனுக்கு மகிமை. ஆண்டவருடைய வேதத்திலே, கர்த்தருடைய வேதம் முழுவதுமே தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெகு சில இடங்களில் மட்டும்தான் சாபம் அது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கீழ்ப்படியாமல் போனால் சாபம், எதிர்த்து நின்றால் சாபம். இன்னைக்கு சாபத்தை அல்ல, ஆண்டவர் சம்பாதிக்கிறவர். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க, சாதாரண சம்பாத்தனை அல்ல, சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதை சம்பாதிச்சோம் போனோம் அப்படின்றது உலக மனுஷன் யோசிக்கிறது. ஆனா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது உபாகமத்தில், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லு. அப்ப ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும் சொல்லுங்க? சபையில் இருக்கணும். யார் அந்த ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்? சபையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை. பணக்காரனா இருக்கணும், அதுல தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது பாஸ்டர், அதனால ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா.
ஐஸ்வர்யத்தை சம்பாதி, உன் இருதயத்தை அதன் மேல வைக்காதன்னர். நீ சம்பாதிக்கலாம், நல்ல சம்பாதி, நல்ல ஐஸ்வர்யத்தை சேர்க்கலாம். அது யாருக்கு? தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கலாம். பைபிள்ல வேதமே சொல்லுது இல்ல, யோவனாலும் சுசனாலும் தேவனுக்கு தங்கள் ஆஸ்திகளினால் என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்தார்கள். இயேசுக்கு பணம் தேவைப்பட்டது, ஊழியம் செய்ய பணம் தேவைப்பட்டது. பணம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. அப்ப சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? சாதாரண பணம் அல்ல. அல்லேலூயா. சாதாரண சம்பாத்தனை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30 அல்ல, 60 அல்ல, 100 பெருகணும். அதான் ஐஸ்வர்யம். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். ஆமென். நீங்க கையிட்டு செய்கிற அந்த வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? அதுதான் பெருக பண்ணுகிற கர்த்தர், அதுதான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அதுதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தர். இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறதுக்கே சபைகள்ல பயப்படுறாங்க. அல்லேலூயா. அப்படி பேசாத சபைகள் எல்லாம் தரித்திரமா தான் இருக்கும். ஐஸ்வர்யத்தை பற்றி பேசாத சபைகள் தரித்திரமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு போதகர் சொன்னா, நான் எங்க சபையில ஜனங்கள்கிட்ட காணிக்கையே கேட்க மாட்டேன். நான் சொன்னேன், நீங்களும் தரித்திரமா இருப்பீங்க, உங்க சபை ஜனங்களும் தரித்திரமா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? அம்மாவா இல்லையா? கொடுக்கிறவன தானே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கேட்டு வாங்குன்னு தானே மோசேட்ட சொன்னாரு. ஐயோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் பாஸ்டர், அவங்களே கொடுத்துட்டு போனாதான் ஸ்தோத்திரம். அப்ப சொன்னேன், நீயும் ஏழையா இருப்ப, உங்க ஜனங்களும் ஏழையா இருப்பாங்க. நீயும் ஆசீர்வாதமா இருக்கணும், உன் ஜனங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஐஸ்வர்யத்தை பற்றி சபை பேசணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உலக மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை உலகம் கொடுக்குமானால் உங்களுக்கு எனக்கு யார் கொடுப்பா? கடைசி வரைக்கும் நீங்க வியாபாரம் செய்து சம்பார்த்தனையே இல்லாம, ஆசீர்வாதமே இல்லாம நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். வேதம் அப்படிதானே சொல்லுது, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர். அப்ப ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. என்னன்னு சொல்லிக்க வேணாமா? அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க எப்படிப்பட்டவர்? சாதாரண, அவர் தரித்திர கோலத்துல தான் பிறந்தார். ஆனா அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், ஐஸ்வர்யம் ஆக்குகிற தேவன். ஒரு மனிதனை, சாதாரண மனிதனை எழுதி எளியவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவான். அவன் எங்க கொண்டு உட்கார பாரான்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தெய்வம் அவர். பிரபுக்களோடையும் ராஜாக்களோடையும் சும்மா உட்கார்ந்துட முடியுமா? அவன் ஐஸ்வர்யான இருந்தாதான் அவன் கொண்டு போய் அங்க உட்கார வைக்க முடியும். அப்ப தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? உங்க ஞானமோ, உங்க தந்திரமோ, உங்க யோசனையோ, உங்க படிப்போ இல்லையா, எப்படி ஐஸ்வர்யம் ஆகிறது என்கிற புஸ்தகத்தை படிப்பதனாலேயோ ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் வருவதில்லை. வேதம் தெளிவா சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். நல்ல கைதடி சோதனம் பண்ணுங்க. அவர்தான் ஒரு மனிதனை பலன் கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, சம்பாதிக்க ஞானம் கொடுக்கிற கர்த்தர். ஆமாவா இல்லையா? ஒன்னும் உங்க கணவனை ஆசீர்வதிக்கணும், இல்ல உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். 2 பேரை கொண்டு கர்த்தர் குடும்பத்தில் பெரிய ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியத்தை என்ன செய்ய முடியும்? உங்க பிள்ளைங்க நாளைக்கு எந்திரிச்சு இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு பிசினஸ் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து, இந்த பட்டணத்தில் ஏன் அவனை மேன்மைப்படுத்தக்கூடாது? உங்க கணவருக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புத்தியும் ஞானத்தையும், ஹல்லேலூயா, யுக்தியையும் தேவன் கொடுப்பாரானால் தேவன் ஒரு மனிதன் என்ன செய்வாரு? ஐஸ்வர்யனாக்குவார். நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளையை கொண்டாகலும் என் கணவனை கொண்டாகலும் எங்கள் தேசம், எங்கள் சபைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. இந்த பட்டணத்தில் வெல் நோன் ஒரு வியாபாரி ஏன் நீங்க வரக்கூடாது? வரணுமா? நான் எங்க பாச வர போறேன், ஏதோ அன்னன்னைக்கு சம்பாரிச்சு அன்னன்னைக்கு வைத்த கழுவுனா போதும். தோத்திரம். சிந்தையில தரித்திரம் இருந்தா உங்களை தேவன் ஐஸ்வர்யனை மாற்றவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. முதல்ல ஒரு தேவ பிள்ளை இங்கே ஐஸ்வர்யவன் ஆகணும். இங்கே நான் ஐஸ்வர்யம் தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். அவர்தான். இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நிறைய பேர் ஒதுக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தை வேண்டாம், பயமா இருக்கு ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறதுக்கு. நான் சொல்றேன், சபை ஐஸ்வர்யமா இருக்கணும். உலகத்தை காட்டிலும் சபைக்குள்ள இருக்கிறவங்க ஐஸ்வர்யமா இருக்கணும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இல்ல, இனிமேட்டு இந்த வசனத்தை நான் நம்புறேன். அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். அண்ணனுக்கு சாப்பாட்டுக்கு சம்பாதிக்க பலன் கொடுக்கிறது இல்ல, உங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுப்பார். இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் எப்படி ஒரு மனிதனுக்கு பலன் கொடுக்கிறார்?
வாசியுங்கள். ஒரு தேவ பிள்ளை, வியாபாரம் செய்கிறவங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் எப்படி ஒரு தேவ பிள்ளையை தேவன் ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 37ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை. 37:4 சங்கீதம் வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். ஒரு ஆமென். ஆமா, வேதம் என்ன சொல்லுது? அவர் அருளி செய்கிற தெய்வம், அவர் கொடுக்கிற தெய்வம். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை மன விருப்பங்களையும் அவர் என்ன செய்வாரா? நமக்குள்ள ஆயிரமான எண்ணங்கள் இருக்கிறது. நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா? அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தாதான் இந்த உலகம். மனுஷன் மதிப்பான், உறவுகள் மதிக்கும், குடும்பம் மதிக்கும், சொந்தக்கார மதிப்பான். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளையானால் ஆசீர்வாதமா இருக்கணும். வியாபாரம் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க செய்யறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்ப பைபிள் என்ன சொல்லு? நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார், கொடுப்பாராம். உங்க இருதயத்துல உங்க வியாபாரத்தை குறித்து நீங்க ஒரு எண்ணம், ஒரு கற்பனை வச்சிருக்கணும். ஆண்டவர் இந்த வருஷம் இந்த ஆசீர்வாதம் இவ்வளவு எடுக்கணும், அடுத்த வருஷம் இந்த ஆசீர்வாதம் இப்படி போகணும். ஸ்தோத்திரம். தரித்திரத்தை பத்தியே யோசிக்கிற அநேகருடைய புத்தியில தரித்திரம் மட்டும்தான் இருக்கு. நஷ்டம் வந்துடுமோ, எல்லாம் போயிருமோ, இதை செஞ்சா ஒண்ணுமில்லாம போயிருமோ. சொல்றேன், நாம நம்புறது ஆண்டவரை இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப தேவனை நான் பிரியப்படுத்தும் போது தேவன் என் மன விருப்பங்களை என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். அப்ப என் வாழ்க்கையில தேவனை நான் பிரியப்படுத்தி, அப்ப என் பிசினஸ்ல நான் மனுஷனை பிரியப்படுத்தாம யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை பிரியப்படுத்தணும். அவருக்கு உண்மையா, அவருக்கு முன்னாடி நன்மையா, செம்மையா. அன்று சொல்லல, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வசனம் நன்மை செய்யாதோ. ஹல்லேலூயா. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. என் பிசினஸ்ல எந்த கள்ளத்தனமும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பெஸ்டா ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்படி யோசிங்க, பெஸ்டா கொடுங்க. என் கடைக்கு வந்தா 2 காசு அதிகமா இருக்கும், ஆனா பெஸ்டா இருக்கும். இந்த கடைக்கு போனா பெஸ்டா இருக்கும்பா, இந்த வியாபாரம் செய்யற இவரை நம்பி வாங்கலாம்ப்பா, he is such a faithful person, இவர் ரொம்ப உண்மையான மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு அடையாளம் கொடுக்கப்படுமானால் அதுதான் உங்க வியாபாரத்துக்கு சக்சஸ். அப்ப தேவனுக்கு முன்பாக நான் பிரியப்படுத்தி வாழ்ந்தா, நான் தேவனை எப்படி பிரியப்படுத்துது? அவருக்கு முன்னாடி செம்மையா நடக்கணும், அவருக்கு முன்னாடி உண்மையா நடக்கணும். என் வியாபாரத்தில் உண்மை, என் வியாபாரத்தில் செம்மை, என் பேச்சில் செம்மை. வியாபாரத்துக்காக 10 பொய் சொல்லிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த எப்படியாவது வித்தரலாம் அப்படின்றதுக்காக 10 பொய் சொல்லும் போது தான் அது இன்னைக்கு 10, நாளைக்கு 20 ஆகும், நாளைக்கு 30 ஆகும். உங்களோட பிசினஸ் ஒண்ணுமில்லாம போயிடும். அல்லேலூயா. ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு சின்ன வியாபாரி தலகாணிலாம் செஞ்சு விற்பார். சரியா? அந்த தலகாணி செஞ்சு விற்கிறத நல்ல லாபம் எடுத்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இல்லை, வேற ஒரு மனுஷன் செய்து கொண்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எதுக்கு நல்ல பஞ்சம் உள்ள வைப்பானே, எல்லாம் பிஞ்சு போனது அது இது எல்லாம் கூளம் குப்பை எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு 100 தலாணி இடையில அனுப்புவோம் அப்படின்னு லாட்டா அனுப்பும் போது இப்படி ஒரு குறுக்கு புத்தி வந்துருச்சு. உள்ள போட்டு அனுப்பிச்சோன்னே அவன் ஏதாவது ஒன்று செக் பண்ணணும்னு அன்னைக்கு தான் நினைச்சானா. செக் பண்ணும் போது உள்ள பார்த்தா இந்த கெட்டு போன பஞ்சு, கிழிஞ்சு போன துணிகள், கண்ட துணிகள் எல்லாம் உள்ள இருக்கவும் வியாபாரம் ஒரே மாசத்துல ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இந்த வியாபாரத்துல தேவன் என்னை பார்க்கிறார், தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும்னு நீ நம்புனீங்கன்னா என் வியாபாரம் அவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கும், பிரியமா இருக்கும். அப்ப அவர் என் மன விருப்பத்தின்படியே எனக்கு தருவார். கள்ளத்தனம் மட்டும் என் வியாபாரத்தை நினைச்ச கூடாது, குறுக்கு வழிகளை கையாளக்கூடாது ஒரு தேவ பிள்ளை. அப்ப தேவன் என்னை ஐஸ்வர்யாக்கணும்னா நான் அவருக்கு மன விருப்பத்தை உண்டாக்குற பிள்ளையா இருக்கணும். அவருக்கு முன்னாடி உண்மையா செம்மையா நடந்தா என் மன விருப்பங்களை தேவன் என்ன செய்வாரு? இந்த வியாபாரத்தோட எவ்வளவு உயரத்துக்கு போகணும்னு எனக்கு எவ்வளவு மன விருப்பம் இருக்குதோ, ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படி இருக்கணும். இன்னும் மேல போகணும், இன்னும் மேல போகணும். கீழே போறதை யாருமே விரும்ப மாட்டோம், அப்படித்தானே? ஆனா எப்படியாவது மேல போயிடணும், அது தப்பு. ஒரு வியாபாரம் செய்யற பிள்ளைக்கு எப்படியாவது மேல போயிடணும் அப்படின்றது ரொம்ப தப்பு. ஆமென். இப்படித்தான் போகணும். ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்டா செய்வேன், உண்மையா செய்வேன். என்னை காண்கிற தேவனுக்கு முன்னாடி நான் உத்தமமா நடப்பேன். அவர் என்ன இந்த ஊழியம் இவ்வளவு வளரணும் அப்படின்னா இந்த ஊழியத்தில் எவ்வளவு செம்மையான இருதயம் எங்களுக்கு இருக்கணும். கள்ளத்தனம் இருக்கக்கூடாது இல்ல? ஆமா. இந்த ஊழியத்தை எல்லா ஊழியத்தையும் நசுக்கி நம்ம ஊழியம் வரணும்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த சபையிலுக்கு விசுவாசிகளாம் என் சபைக்கு வரணும்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப தப்பு.
எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் எனக்கு கொடுத்தா போதும். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஒரு பெரிய பிரம்மாண்ட திட்டம் வச்சுட்டு தான் என்ன அழைச்சார். ஸ்தோத்திரம். அப்ப உங்க பிசினஸ்க்குன்னு கத்த சில ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பார், சில உயர்வுகளை வச்சிருப்பார். அப்ப நான் குறுக்கு வழியில போய் அதை சம்பாதிக்கணும்னு நினைச்சா அதுதான் அங்க ஃபெயிலியர் ஆகுது. அப்ப தேவன் சொல்ல கர்த்தருக்கு பிரியமா நடந்து அவர் என் மன விருப்பத்தை என்ன செய்வாராம், நிறைவேற்றுவார். இரண்டாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, வியாபாரம் செய்கிற பிள்ளை எப்படி இருக்கணுமா? ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பைபிளுடைய பின்பக்கத்துக்கு வந்துருங்க. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம், தேவனுக்கு மகிமை, 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஒரு கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படணும், ஐஸ்வர்யவாதணும்ன்ற விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது. ஆவி இல்லாத சரீரம் என்னதான்? அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் என் பிசினஸ்ல ஆண்டவர் என்ன என்ன செய்வாரு? ஏன்னா புதிய புதிய ஞானத்தையும் யுக்திகளையும் அந்த யோசனைகளையும் ஆண்டவர் தான் கொடுக்கணும். பிலிப்பியர் 2:13 சொல்லுதுல, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் எனக்குள் உண்டாக்குகிறார். அப்ப தேவன் எனக்கு உண்டாக்காம எனக்கு எந்த யோசனையும் இந்த வியாபாரத்தில் வராது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை எடுத்துக்கங்க. அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு ஆண்டவர் ஞானம் கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், யுக்திகளை கொடுப்பார். யுக்திகள்னா வழிமுறைகளை கொடுப்பார். அப்போ ஒரு பிசினஸ் அப்படின்னும் போது ஆண்டவர் தான் புது புது ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்காம ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்களில் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எப்படி? நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஆலோசனை கொடுப்பார். இதை இப்படி செய், இதை இப்படி செய், இந்த வழியா போ. உலகத்தில் பெரிய பணக்கார எலன் மாஸ்க் சொல்றான், இந்த பிசினஸ் இன்னைக்கு உலகளாவிய பிசினஸ், நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேன். ஸ்தோத்திரம். நாசாவுக்கு அவர் தான் ராக்கெட் கொடுக்குறாரு. பார்த்துக்கங்க. ஸ்தோத்திரம். அப்ப அந்த மனுஷன் சொல்றான், இந்த பிசினஸ்க்கு இவ்வளவு சக்சஸ்க்கு காரணமே எனக்கும் ஆண்டவருக்கு இடையில் உள்ள உறவு தான் அப்படின்றார். அவர் தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஐ எம் ஸ்பெண்டிங் a lot of hours with Jesus. ஆண்டவரோட நான் அதிக மணி நேரங்கள் செலவு பண்றேன். அவர் எனக்கு புது புது ஆலோசனைகளை கொடுக்கிறார். கேட்டு வாங்கணும். ஆண்டவரே இந்த பிசினஸ் இப்படியே இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயப்பா எனக்கு விசுவாசம் இருக்குன்ற, ஆனா கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசத்துக்குனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ நீ விசுவாசிக்கிறீங்க, இந்த வருஷம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ப்பா, எப்படியாவது ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரை நான் உயரணும், இந்த வருஷம் முடிவதற்குள்ள இந்த பிசினஸ் எல்லைகளை தேவன் விரிவாக்கணும். இப்போ நம்ம ஒரு சின்னதாக செய்கிறோம், அடுத்து ஒரு கடை ஒன்று போடணும், அடுத்து அது பெருசாக்கணும், அடுத்து லாட்டாக பிஸ்னஸ் செய்யணும், பல இடங்களுக்கு என் பிஸ்னஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்களா இல்லையான்னு தெரியல. விரும்புறீங்களா? விரும்பணும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென். நீதிமானுடைய ஆசை நன்மையே. கவனிச்சீங்களா? யாருடைய ஆசை? நீதிமானுடைய ஆசை நன்மையே. நீதிமானுடைய ஆசை கரெக்டா இருக்கும், அதனால தான் அது நன்மைன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்முடைய ஆசை கெட்டு போன ஆசையா இருக்காது இல்ல. துன்மார்க்குடைய ஆசை எல்லாரும் என்னதாகணும், அவன் அழியணும், நான் நல்லா இருக்கணும். ஆனா நம்ம ஒரு நீதிமான் அப்படி நினைக்க மாட்டோம்ல. அப்படிதானே? அப்படிதானே? அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நானும் உயரணும், அவங்களும் உயரணும். அது அவங்களுக்குரியது, இது எனக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல பிசினஸ் செய்யற ஒரு தம்பி ரங்கம்பாளத்தில் இருக்கிறார். அவர் ஒரு 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 வருமானம் உள்ள நல்ல கடை, அவர் கடை மட்டும்தான் அந்த பகுதியில் இருந்துச்சு. நல்ல பிஸ்னஸ். ஆனால் அவர் செய்கிற அதே பிஸ்னஸை 2-3 இடத்துல தொடங்கினாங்க. அப்போ நான் போனேன், இந்த மாதிரி என்னப்பா இப்படிலாம் கடை தொடங்கியிருக்காங்களே, உனக்கு போட்டியான்னு. அதெல்லாம் இல்லைப்பா சார், நமக்கு வர்றது நமக்கு வரும், கடவுள் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். எவ்வளோ அருமையான இறுதியும் இல்லை, எவ்வளோ அழகான இறுதியும் இல்லை. எனக்குரியதான் இன்னைக்கு கொடுத்துருவார். எனக்கு ஒரு வருமானம் குறைவு இல்லை. 3 வருடம் கழித்து நான் கேட்குறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு வருகிறது வந்து கொண்டே தான். அதுதான் நீதிமானின் ஆசை நன்மையே. அவனும் நல்லா இருக்கட்டும், அவனும் சம்பாதிக்கட்டும், நானும் சம்பாதிக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யம் வரணும், அந்த ஆசீர்வாதம் வரணும்னா ஆலோசனை கொடுக்கிறாரு. கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப எனக்கு விசுவாசம் இருக்கு, இந்த வருஷம் ஆசீர்வாதம், ஆனா கிரியை இல்லைன்னா தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். கால் எடுத்து தைரியமா வைக்கணும்.
ஒரு காரியத்தை ஜெபத்தோட செய்யணும். ஆண்டவர் இதை செஞ்சா நான் என் நன்மை கெட்டு போயிடுவேனோ, எனக்கு நஷ்டமா முடிஞ்சிருமோ, எடுக்கும் போதே நஷ்டமா முடிஞ்சிருமோ நீ நினைக்கும் போது அது என்னவா தான் முடியும்? நீ கர்த்தரை நம்பி கால் வை. யோர்தான் வேகமா ஓடிச்சு, கர்த்தர் சொன்னா நீ கால் வையின்னு. இவன் பயந்துகிட்டே நின்று இருந்தானா யோர்தானை கடந்திருக்க முடியாது. அதான் கிரியை. ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டபோது அதான் அண்டர்லைன். அந்த வேர்ட் தான் அண்டர்லைன் பண்ணணும். படாத வரைக்கும் யோர்தான் போயிட்டே தான் இருந்துச்சு. ஆமென். இது நஷ்டமாயிருமோ, நான் செஞ்ச ஆயிருமோ, இந்த நேரத்தில் தொழில் விழுந்து போயிருமோ, இந்த நேரத்தில் அது ஆயிடுமோ, நான் வாங்கின காசெல்லாம் போயிடுமோ, நான் சம்பாரிச்சு வச்சதெல்லாம் என்னை விட்டு போயிருமோ, இப்படி நினைச்சா அடுத்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? அது கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப கிரியை உள்ள விசுவாசம், நீ ஆண்டவரை நம்பி கால் வை. முழு பலத்தோட ஆண்டவரே இந்த காலில் ஜோம் பண்ண, ஆண்டவரே நான் இந்த பிசினஸ் செய்யலான் இருக்கேன், இப்படி செய்யலான் இருக்கேன், அப்படி போலான் இருக்கேன், என்ன ஆசீர்வதிங்க, நான் உங்களை நம்பி தான் போறேன். ரைட். அப்ப கிரியை இருந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொன்ன ஜெபத்தை சொன்ன சுறுசுறுப்புள்ளவன் கைகள் ஆசையை சம்பாதிக்கும். தரித்திரம் வேணும்னு சொன்னா கையை முடக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், பொழுது விடிட்டு படுத்திருப்பான். அப்ப ஆண்டவர் வைக்கணும், நீ நம்பி தேவனை நம்பி ஸ்டெப் வை, இந்த காரியத்தை செய்ய போற ஆண்டவரை ஆசீர்வதிங்க. அப்ப தைரியமா சில முடிவுகளை எடுத்து தேவனை நம்பி செய்யும் போது அந்த கிரியையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கிரியை இல்லாம தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். வீட்டிலே உட்காந்துட்டு ஆண்டவரே பெரிய பிசினஸ் வேணும் நான் நம்புறேன், பெரிய பிசினஸ் வேணும் நான் நம்புறேன், வந்துருமா? அதுக்கு என்ன முயற்சி எடுத்த? அதுக்கு என்ன கிரியை செஞ்ச? அதுக்கு நீ என்ன செயல்பட்ட? என்ன ஒர்க் பண்ண? ஸ்தோத்திரம். நான் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது 7 வருஷம் கர்த்தர் என் கிரியையை பார்த்தேன். ஒரு ஆத்துமா இல்லை. அதான் முதல்ல. அப்ப ஆண்டவர் வந்து கானான் தேசத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? தேசத்தை வேவு பார்த்துட்டு வான்னாரு. அந்த தேசம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட பழங்கள் இருக்கும், எப்படி மண் எப்படி இருந்துச்சு, தண்ணி எப்படி இருந்துச்சு. அப்போ இந்த பட்டணங்கள் எல்லாம் கிராமங்கள் எல்லாம் என்னை சுத்த விட்டார் ஆண்டவர். சைக்கிள்லையும் வண்டியிலையும் போய் முதல்ல ஜனங்களை சென்சஸ் பண்ணேன். ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா புது இடம், புது ஊழியம், புது இடம், புது பட்டணங்கள், புது கிராமங்கள், எல்லா கிராமத்தையும் சுற்றி அடித்தேன். 7 வருஷம் கழிச்ச பிறகுதான் கர்த்தர் சபையை கொடுத்து ஆசீர்வதிச்சார். அதே தான். அதுக்காக நான் கர்த்தர் சபையை கொடுப்பேன், சபையை கொடுப்பேன் வீட்டில் உட்காந்து வந்திருக்குமா? ஜெபிக்கணும், போகணும். அதான் கிரியை. 2 இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், கிரியை இருக்கணும். அப்ப இந்த பிசினஸ்ல தைரியமா சில காரியங்களை தேவனை நம்பி தேவக்கரங்களை ஒப்பு கொடுத்து செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உங்க பயம்தான் உங்க 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 முன்னேற்றத்துக்கு காரணம், உங்க முன்னேற்றத்துக்கு தடை. அப்ப கர்த்தரை நம்பி இந்த பிசினஸ்ல ஆண்டவர் சொல்றார், கிரியையும் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அநேகருக்கு விசுவாசம் இருக்கு, ஆசை இருக்கு, ஆனா கிரியை இல்லை. கிரியையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்க கிரியை ஆசீர்வதிப்பாராக. 3வது ஒரு காரியத்தை நான் வாசித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை. ஆபகூக்கின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த ராத்திரி வெகு அழகாக நம்மை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆபகூக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகம், தேவனுக்கு மகிமை, 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நீங்கள் என்னோடு கூட வாசிக்க கேட்கலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரம், நீ தரிசனத்தை எழுதி. வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும். ஆமென். ஹலோ, என்ன வேணும்? தரிசன கண்கள் வேணும். ஷார்ட்டா பார்க்கிற கண்கள் இல்ல, லாங்ல பார்க்கிற கண்கள் வேணும். எப்படி? ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார் இல்லையா? வேதம் சொல்லுதுல, அவன் கைகளினால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரம் அல்ல, தேவனே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காய் காத்திருந்தான். அவன் அதை தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு பரதேசியாய் வாழ்ந்து மரித்து போனான். இந்த இப்ப பார்க்க கூடாது வியாபாரத்தை. ஆமென். இப்ப ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? நீ தரிசனத்தை முதல்ல ரிசீவ் யுவர் விஷன்ஸ். இந்த வியாபாரத்தை குறித்த ஒரு தரிசனம், தெளிவு உங்களுக்கு இருக்கணும். இந்த தெளிவு இல்லாதவங்க தான் வியாபாரத்தை மாத்திட்டே இருப்பாங்க. 3 மாசம் இதை செய்வான், 3 மாசம் அதை செய்வான். ஸ்தோத்திரம். சீசனல் வியாபாரம்ன்றது வேறு. இது செட் ஆகல அதுக்கு போலாம், அது செட் ஆகல அதுக்கு போலாம், அது மாத்துறது வேறு. நான் சொல்ல புரிஞ்சுதா? சீசனல் வியாபாரம் செய்வது தவறல்ல. இந்த 3 மாசம் மாம்பழம் வியாபாரம் இருக்கு, ரைட், உடனே மாம்பழத்தை எடுத்து போட்டு வண்டியை தெரு தெருவா கொண்டு போனா நல்லா விற்கும்.
சரிங்களா? அடுத்த ஒரு சீசன் நவாப்பழ சீசன். ஓ ரைட், நவாப்பழத்தை வாங்கி போட்டு கொட்டி அதுல நல்ல லாபம் பார்க்கணும். இதான் இது ஒரு டாக்டிஸ். அதுக்காக நான் வித்ததே தான் வித்திருப்பேன். ஸ்தோத்திரம். மழை காலத்துல இளநீ விற்பேன், நொங்கு விற்பேன்னா இது வேலைக்கு ஆகாது இல்லையா? அப்ப அந்தந்த சீசனுக்கு வியாபாரம் செய்வது நல்லது. ஆனா வியாபாரம் நல்லா இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணி மாத்திக்கிட்டே இருப்பதான் தப்பு. 2 மாசம் செய்வான், ரைட் இது வேண்டாம்பா, ஒரு புத்தி வரும், அடுத்து அந்த வியாபாரம் செய்யலாமா, என்ன பிசினஸ் செய்யலாமா, உப்பு வியாபாரம் பண்ணலாமா, இப்படி மாத்துறது தான் தவறு. உங்க வியாபாரத்தை முதல்ல தரிசனம், இதுதான் நான் பண்ண போறேன் இந்த பட்டணத்துல, ஆமென் சொல்லுங்க. இதை குறித்து ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த 2 வருஷத்துல இப்படி, இந்த வருஷம் தான் இப்படி, அடுத்த வருஷம் நான் இதை பிளான் பண்ணணும். முதல்ல இதை வாங்கி ரிசீவ் பண்ணி எழுதி வைங்கிறார் ஆண்டவர். தரிசனத்தை என்ன செய்ய, எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. உன் தரிசனத்தை ரைட் டவுன். உங்க தரிசனம் என்ன, உங்க வியாபாரம் எப்படி இருக்கணும், ஸ்தோத்திரம், அதை ரைட் டவுன் பண்ணுங்க. இந்த வருஷம் இந்த ஊழியம் எப்படி இருக்கணும், நான் அதை மனசுல வச்சிருக்கேன், அதை இப்ப எழுதி உங்க கையில கொடுக்க போறேன். அப்பதானே அது வாசிக்கிறவன், கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே எழுதி வை. ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன, நீ எப்பெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணு. உங்க வியாபாரம் இப்படி இருக்கணும்னு உங்க வீட்டு வாசல்ல தொங்க விட சொல்ல, போறான் வரவெல்லாம் வாசல் உங்க மேல பொறாம போறதுக்கு அப்படி சொல்லல. நீ எழுதி வச்சு டேபிள் மேல வச்சு இயேசுவின் நாமத்துல போகும்போது வரும்போதெல்லாம் இப்படித்தான் என் வியாபாரம் இருக்கணும், இப்படித்தான் ஆண்டவரே இன்னொரு 5 வருஷத்துல இந்த வியாபாரம் இப்படி இருக்கும். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. வியாபாரத்துல எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. எப்படி இருக்கணும், என்ன நடக்கணும், ஆண்டவர் இதெல்லாம் நடந்தாதான் நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். அப்பப்ப அந்த தரிசனங்களை ஆண்டவர் கொடுப்பார். நாம தான் அந்த தரிசனமா நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு பிளான் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். இதை செய்ப்பா, இதை செய்ப்பா. எந்த நல்ல புத்தியை ஆண்டவர் தான் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு ஒரு நாள் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கவே மாட்டான். இந்த வியாபாரம் இப்படிலாம் செய்ப்பா சொல்லுவானா, அவன் ஒன்னே ஒன்று சொல்லுவா, இதை செஞ்சா நஷ்டமாயிரும், இதை பயமா இருக்கு, இது இப்படி செஞ்சா ரொம்ப கடங்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் தான் இதை செய், இதை செய், இதை செய் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி. அப்ப ரைட் டவுன் யுவர் விஷன்ஸ். உங்களுடைய தரிசனத்தை எழுதி வையுங்கள். இந்த வருஷம் இப்படி இருக்கணும், அடுத்த வருஷம் அப்படி இருக்கணும், ஒரு எழுதி வைங்க. அதை ஆண்டவர் சொல்றது, நீங்களா கற்பனை பண்ணி எழுதுங்கன்னு சொல்லல. தேவன் ஜெபம் பண்ணும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானம் கொடுப்பார். ஒரு 5 வருஷத்துல இந்த உயரத்துக்கு நான் போகணும், இவ்வளவு லாபம் நான் எடுக்கணும் ஆண்டவரே, அப்படி எழுதி வச்சு ஜெபம் பண்ணாம நீங்க போய் செய்யற ஒவ்வொரு பிசினஸும் ஒரு விருத்தியை கொடுக்காது, ஐஸ்வர்யத்தை கொடுக்காது. தேவன் சொல்ற, உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தெய்வம். சாதாரண சம்பளம் அல்ல, சாதாரண பணம் அல்ல, ஐஸ்வர்யம் உள்ள சம்பளத்தை கொடுக்கிறவர். வியாபாரத்தை பெருக பண்ணுவார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஆனா நீ எழுதி வச்சு அதை ஜெபம் பண்ணு, கைகளை வச்சு ஆசீர்வதி. நீ போகும்போது வரும்போதும் இல்ல மனசுக்குள்ளேயே இருக்கு பாஸ்டர், மனசுக்குள்ள இருக்கிறது சில நேரத்தில் மறந்துடும். நம்ம பலவிதமான யோசனைகள்ல பிரச்சனை மத்தியில் இருப்போம், ஜெபம் பண்ண மறந்துடுவோம். எழுதி தொங்க விடுங்க வீட்டுல, சொல்லுங்க பிள்ளைங்க போகும்போது, கணவன் மனைவி போகும்போது, இதுக்காக ஜெபம் பண்ணு. இந்த வருஷத்துல ஹல்லேலூயா 2025ல எங்க பிசினஸ் இப்படி இருக்கணும், 2024 முடியும் போது இந்த பிசினஸ் இப்படி இருக்கணும், அப்படி எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தேவன் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி வியாபாரம் செய்யணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடு, லாபத்தை கொடுக்கிற தெய்வம். அதிகமான லாபத்தை கொடுக்கிறவ கர்த்தர் தான். ஒன்னு சொல்லணும், என் ஞானம் அல்ல ஆண்டவரே. வியாபாரம் செய்யறவன சொல்லுங்க, என் ஞானம் அல்ல, புத்தி அல்ல. ஏதோ சின்னதை செஞ்சுட்டு நான் அப்படியே வாழ்ந்துட்டு என் குடும்பத்துக்கு தேவையானதை சந்திச்சுட்டு நான் போகலாம். ஆண்டவர் அதுக்கு கூப்பிடல உங்களை. ஆண்டவர் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த பட்டணத்தில் நீங்கள் வரணும். ஸ்தோத்திரம். பிஸ்னஸ் பண்ணுறவங்கள முன்னாடி வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணணும், என் பிஸ்னஸ்லேயே நான் மேலே போகணும். ஸ்தோத்திரம். அது சின்னதோ பெருசோ கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அப்படியே லைன் அப் பண்ணுங்க டக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு ஜெபம் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்க மேல அந்த ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிற தேவன் அவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை இந்த ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்க பிள்ளைகள் மேல இந்த பட்டணத்தில் வருவதாக ஆண்டவரே விசேஷமாய் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் இந்த வியாபாரத்தில் ஒரு விருத்தி உண்டாகட்டும் நான் ஜெபம் பண்றேன். இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வருஷம் உன்னை மேன்மைப்படுத்துவாராக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுப்பாராக, ஞான
ஞானம் கொடுப்பாராக. ஆமென். வழிகளை கற்றுக் கொடுப்பாராக, ஆலோசனை கொடுப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, பெருக பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினாலே.